இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேபாளத்தில் ஒருபுறம் அமைதி திரும்பும் நிலையில் மறுபுறம் தொடரும் பதற்றம். முக்கிய கட்டடங்களின் முன்பு பீரங்கிகளை நிறுத்தி ராணுவத்தினர் பாதுகாப்பு. நேபாளத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவித்த ராணுவம். கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், வெடிமருந்துகளை ஒப்படைக்க போராட்டக்காரர்களுக்கு உத்தரவு. நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராகும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஜென்சிக்கள் ஆதரவு. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள முடிவு. அக்டோபரில் பணிகள் தொடங்க இருப்பதாக தகவல். வாக்கு திருடியவர்கள் அரியணையை விட்டு இறங்க வேண்டும். புது முழக்கத்தை கையில் எடுத்த ராகுல் காந்தி. அணுசக்தி சுரங்க திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் ரத்து. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். ஒசூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. 24,307 கோடி ரூபாய் மதிப்பிலான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. அதிமுகவை பாஜக சுக்குநூறாக உடைத்துவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவில் பல அணிகள் உருவாகி இருப்பதாகவும் பேச்சு. அதிமுக உடையவில்லை, ஒன்றாகத்தான் இருப்பதாக உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கூட்டணி கட்சியினரை விழுங்கும் பணியை திமுக தான் செய்து வருவதாகவும் விமர்சனம். வேணுமென திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பீர்களா? நேரடியாக பதிலளிக்க மறுத்த ஓ பன்னீர்செல்வம். திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு கேஸ் 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகிற நேரத்தில் நாங்கள் யோசனை செய்வோம். கடலூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்க 2011 அடிக்கல் நாட்டப்பட்டு இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை. செங்கலை காண்பித்து திமுக அரசை விமர்சித்த பாமக தலைவர் அன்புமணி. கடலூர்ல மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக திமுக கடலூர்ல மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக நாட்ட அந்த அடிக்கல் நாட்டு இந்த செங்கல் 10 வருஷமா இவங்களும் பண்ணல. இப்ப 4 வருஷமா திமுக அந்த கல்லை ஏதோ காமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கையா இல்லையா? 16 குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்காத நிலையில் இன்று அறிவிக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தவிக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை 23 நிபந்தனைகள் விதித்து அனுமதி. திருச்சி மரக்கடையில் விஜய் 30 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும், சாலை வலம் நடத்தக்கூடாது எனவும் நிபந்தனை.
வரும் 14ஆம் தேதிக்குள் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற சென்னை மாநகராட்சி உத்தரவு. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பவும் முடிவு. அரசு ஊழியர்கள் அனைவரும் இன்று கட்டாயம் பணிக்கு வர வேண்டும். தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து தலைமைச் செயலர் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இரண்டு மணி நேரத்தில் மதுரை மாநகரை மிதக்க வைத்த கனமழை. வெள்ள நீரில் சிக்கி தவித்த வாகனங்களால் பெரும் சிரமத்திற்கு உள்ளான மக்கள். மாட்டிக்கிச்ச காரு. மதுரையில் கனமழையால் பல மணி நேரமாக மின்சாரமின்றி இருளில் மூழ்கிய பகுதிகள். ஆரப்பாளையத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. கனமழையால் மதுரை ஒத்தக்கடை யானைமலையில் உருவான திடீர் அருவிகள். மலையுச்சியிலிருந்து பல இடங்களில் மழைநீர் பேரிரைச்சலுடன் கொட்டிய காட்சி. திருச்செங்கோட்டில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். பழனிசாமியை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட அதிமுக பேனர்கள் பலத்த காற்றில் கீழே விழுந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை மழை தொடரும் என கணிப்பு. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வடியாத வெள்ளம். உடைமைகளை தூக்கிக் கொண்டு ஊரை விட்டு வெளியேறும் பொதுமக்கள். ஜம்மு காஷ்மீரின் மெந்தர் பகுதியில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்த குடும்பங்கள். தொடர்ந்து நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் குடியிருப்பு வாசிகளை இடமாற்றிய அதிகாரிகள். உயிரை காத்துக்கொள்ள பெட்டி படுக்கையுடன் வெளியேறும் காசா மக்கள். காலியான கட்டடங்களை குண்டு வீசி தகர்க்கும் இஸ்ரேல் விமானங்கள். ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 35 பேர் உயிரிழப்பு. பொதுமக்கள், ஊடக அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பு குற்றச்சாட்டு.
பிரான்சில் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அரசுக்கு எதிராக வெடித்தது மக்கள் போராட்டம். நாடு முழுவதும் 200க்கும் அதிகமானோர் கைது. ஆசிய கோப்பை T20 போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை பந்தாடிய இந்திய அணி 27 பந்துகளில் இலக்கை எட்டி அபாரம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணிக்கு 3 பதக்கங்கள் உறுதி. இந்திய வீராங்கனைகள் நூம்பூர், ஜெய்ஸ்மின், பூஜா ராணி ஆகியோர் அரையிறுதியில் தகுதி பெற்று அசத்தல். மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் ஆவண அஸ்வதி பொங்கல் திருவிழாவையொட்டி சுமங்கலி பூஜை. 100கணக்கான பெண்கள் பங்கேற்ற வழிபாடு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.